ஜிப்மர் புதுச்சேரியில் வேரியஸ் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்டோடைய ரெகுலர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டோடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 14/9/2024 நடந்தது. அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், நர்சிங் ஆஃபீஸர், டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி, எக்ஸ்ரே டெக்னீஷியன்லேயே ரேடியோ தெரப்பி மற்றும் ரேடியோ டயக்னோசிஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசியாலஜியில், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனில், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், ஆடியாலஜி டெக்னீஷியன், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன். இந்த அனைத்து எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 14/9/2024 அன்னைக்கு அப்பியர் ஆனாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு ஃபுல் லிஸ்ட்டும் அவங்க எடுத்த மார்க்கு ப்ளஸ் ரேங்க்கு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஷெட்யூல், அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதனுடைய ஷெட்யூல் என்ன அப்படின்றதையும், யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்ற லிஸ்ட்டையும் வந்து வெளியிடுவாங்க. பயோமெட்ரிக்ஸ்க்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்றத இன்னும் சில நாட்களில் வெளியிடுவாங்க அப்படின்றத JIPMER.edu.in வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது, இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் இல்லை வெப் ப்ரௌசரில் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் JIPMER.edu.in வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹோம் பேஜ்லேயே இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆஃப் வேரியஸ் குரூப் பி அண்ட் சி போஸ்ட் ஃபார் ஜிப்மர் புதுச்சேரி ஹெல்ட் ஆன் 14/9/2024 அப்படின்றத கிளிக் பண்ணலாம். அல்லது கீழே லேட்டஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் கீழே இந்த இடத்துல ஸ்க்ரால் ஆகிட்ருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நோட்டீஸ் இருக்கும். சரிங்களா? கேண்டிடேட்டுக்கான நோட்டீஸ் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட், அதாவது குரூப் பி போஸ்ட்டுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நம்ம வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவே வந்து குரூப் சி போஸ்ட், ஃபார்மசிஸ்ட் பணியிடங்கள், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், ஆடியாலஜி டெக்னீஷியன், இந்த மாதிரியான குரூப் சி போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இதில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் த லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்மசிஸ்ட் ஓவரால் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது எவ்வளோ பணியிடங்கள், அதற்கு எவ்வளோ நீங்கள் என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய கேட்டகரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருந்தீங்களா இல்லையா, நோனா நோன்னு இருக்கும், எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருந்தீங்களா இல்லையா, இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கூடிய எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண் கரெக்டாக எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, நெகட்டிவ் மார்க் எவ்வளோ, ஒவ்வொரு கரெக்டான ரெஸ்பாண்டுக்கும் இன்ட்டு 4 4 மதிப்பெண் இருக்கும். ஒவ்வொரு நெகட்டிவ் ரெஸ்பாண்டுக்கும் -1 மார்க்கு. இதை ஃபுல்லுத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு, பர்சன்டேஜ் எவ்வளவு, அதனுடைய ரேங்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டும் கூடிய விரைவில் வெப்சைட்டில் போடுவாங்க. சரிங்களா? நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரி தான் அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. டாப் ரேங்க் யார் யார், ஃபுல்லாக யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ எல்லாரோட மதிப்பெண்ணும், அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸோடைய எல்லாருடைய ரேங்க்கு, டோட்டல் மார்க்கு, பர்சன்டேஜ் எல்லாமே இதில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து ஜிப்மருடைய இந்த குரூப் பி குரூப் சி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அப்கமிங் டேஸில் வந்து ஷெட்யூல்
நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருந்தால் ஸ்கில் டெஸ்ட்டு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய ஷெட்யூல், வென்யூ, டேட்டு இது எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? அது ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுமே வந்து ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.